கோயம்புத்தூர் சுந்தராபுரம் காந்திநகர் பகுதியில விஜயகுமார்ன்ற நபர் அவரோட குடும்பத்து கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட பையன் பிரசாந்த், வயசு 21. பிரசாந்த் அதே பகுதியில ஒரு பிரைவேட் கம்பெனில லோட் மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் பகுதியில இருக்க வசந்தம் நகர்ல மகாதேவன்ற நபர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட பொண்ணு தான்யா, வயசு 18. தான்யா, பிரசாந்த் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். முதல்ல பிரசாந்த் தான்யாவை ஒருதலையா காதலிச்சிருக்காரு. பிரசாந்த் தான்யாவை காதலிக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லிருக்கான். ஆனா தான்யா அவனோட காதல மறுத்திருக்கா. ரெண்டு பேரும் ஸ்கூல் லைஃப முடிக்கிறாங்க. பிரசாந்துக்கு அவனோட குடும்ப சூழ்நிலை காரணமா மேற்கொண்டு படிக்காம அவனுக்கு கிடைச்ச வேலைய பாத்துட்டு இருந்திருக்கான். இருந்தாலும் தான்யா மேல இருந்த காதல் அவனுக்கு மாறல. திரும்பவும் அவனோட காதல தான்யாவுக்கு தெரியப்படுத்துறான். இந்த முறை தான்யா பிரசாந்தோட காதலை ஏத்துக்கிட்டு அவனை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறா. 3 வருஷமா இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. காதலிக்கும் போது ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு முறை இவங்க வண்டியில போயிட்டு இருந்தத தான்யாவோட ரிலேஷன்ஸ் ஒரு சிலர் பார்த்துட்டு அவளோட அப்பா மகாதேவன் கிட்ட உன் பொண்ணு யார் கூடவோ வண்டியில சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் மகாதேவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்யா கிட்ட யார் அந்த பையன், நீ அந்த பையன் கூட வெளியே சுத்துறத பார்த்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, என்னோட மானமே போகுதுன்னு கண்டிக்கிறாரு. என்னதான் ஃபேமிலி எதிர்த்தாலும் தான்யா பிரசாந்த விடுற மாதிரி இல்ல. ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு தெரியாம பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. தான்யாவும் ஸ்கூலிங் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்காம வீட்ல தான் இருந்திருக்கா. அதனால அவங்களோட ஃபேமிலி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. மகாதேவன் அவர் பொண்ணு விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் பிரசாந்த் லோட்மேனா வேலை செஞ்சிட்டு இருந்ததுனால மகாதேவன் கொஞ்சம் யோசிக்கிறாரு. எல்லா அப்பாக்களும் தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் மகாதேவனும் நம்ம பொண்ண பிரசாந்த் நல்லபடியா பாத்துப்பானான்னு அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சந்தேகமாவே இருந்திருக்கு. பிரசாந்துக்கு தான்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த குடும்பம் நினைச்ச விஷயத்த தான்யா கிட்ட சொல்லல. தான்யாக்குன்னு தனியா எந்த ஒரு போனும் கிடையாது. அவங்க அப்பாவோட போன்ல இருந்துதான் யாருக்கும் தெரியாம பிரசாந்த் கூட பேசிட்டு சாட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் மகாதேவன் வேலை முடிச்சிட்டு வந்ததும் போன அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம பிரசாந்த் கூட பேசிருக்கா. அப்போ அவளே பிரசாந்த் கிட்ட நீயே என் வீட்டுல வந்து பேசு, அப்போதான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க, இல்லனா நம்ம சேரவே முடியாதுன்னு சொல்லிருக்கா. பிரசாந்தோட அப்பா அம்மா இவங்களோட காதலுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அவங்களுக்கு இந்த திருமணத்துல முழு சம்மதமும் இருந்திருக்கு. தான்யாவே வீட்டுல வந்து பேசுன்னு சொன்னதுனால பிரசாந்த் ஒரு நாள் அவளோட வீட்டுக்கு போயிட்டு மகாதேவன் கிட்ட நான் உங்க பொண்ண நல்லா பாத்துப்பேன், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்கான். கொஞ்ச நேரம் யோசிச்ச மகாதேவன் பிரசாந்த் கிட்ட சரின்னு சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காரு. அது என்னன்னா, நான் என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன், அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா 1 வருஷம் காத்திருக்கணும். இந்த 1 வருஷத்துக்குள்ள நீ உனக்கு வரப்போற மனைவிக்காக ஏதாவது சேர்த்து வைன்னு சொல்றாரு. பிரசாந்தும் அவர் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருக்கான். இதுக்கு மேல இவங்களோட காதலுக்கும் கல்யாணத்துக்கும் கிரீன் சிக்னல் கிடைச்சிடுச்சுன்ற தைரியத்துல தான்யா இத்தனை நாள் அவளோட அப்பாவுக்கு தெரியாம அவரோட போன்ல இருந்து பிரசாந்த் கூட பேசிட்டு இருந்தா. இப்போ ஃபேமிலியே மேரேஜ்க்கு ஓகே சொன்னதும் மகாதேவன் வேலையில இருந்து வந்ததும் அவர்கிட்ட போயிட்டு அப்பா போனை கொடுங்க, நான் பிரசாந்த் கூட பேசணும்னு தைரியமா கேட்டு வாங்கிருக்கா. இதெல்லாம் பார்த்து மகாதேவன் என்ன நம்ம பொண்ணு இப்பவே இப்படி எல்லாம் மாறிட்டான்னு வருத்தப்பட்டாலும் அத பெருசா வெளியில காமிக்காம அதுக்கு பதிலா அவர் வேலையில இருந்து வந்ததும் போனை தான்யாவுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு. அதனால தான்யாவால பிரசாந்த் கூட பேச முடியல. பிரசாந்த் போன் பண்ணாலும் மகாதேவன் அவரோட போனை சைலண்ட்ல போட்டுடுவாரு, இல்லனா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. மகாதேவன் போனை மறைச்சு வச்சதால இவங்க ரெண்டு பேரால பேசிக்க முடியல. இப்படியே 1 வாரம் ஆகிருக்கு. இந்த சமயத்துலதான் ஜூன் 5, 2023 அன்னைக்கு தான்யாவுக்கு பிறந்த நாளும் வர இருந்திருக்கு. ஜூன் 4, 2023 அன்னைக்கு ராத்திரி தான்யாவுக்கு அடுத்த நாள் பர்த்டே வரதால பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க கிட்ட பார்ட்டி வைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேக்குறாங்கன்றதுனால பிரசாந்த் அன்னைக்கு ராத்திரி எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிருந்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடவும் சேர்ந்து பிரசாந்தும் அன்னைக்கு ராத்திரி நல்லா
குடிச்சிருக்கான். குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோன்னே தெரியாம பிரசாந்த் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இப்பவே தானியாவுக்கு கேக் வாங்கிட்டு போயிட்டு அவ கையால கேக் கட் பண்ணணும்னு சொல்லிருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா குடிச்சிருக்காங்க. அதனால அவங்களும் அவன் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு பிரசாந்த், தரணி, குணசேகரன், அபிஷேக் இவங்க 4 பேரும் 2 பைக்ல சுந்தரபுரம்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி செட்டிப்பாளையத்துல இருக்க தானியாவோட வீட்டுக்கு கேக் வாங்கிட்டு போறாங்க. அதுவும் ராத்திரி 11:50க்கு தானியாவோட வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது. அந்த சமயம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் தானியாவோட வீட்லயும் கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா இவங்க 4 பேரும் வெளி கேட்ட தட்டி பார்த்திருந்திருக்காங்க. யாருமே வந்து கதவை திறக்கல. ஒரு வாரமா தானியா கிட்ட போன் இல்லாததுனால பிரசாந்தால அவன் வீட்டுக்கு வரப்போற விஷயத்த தானியா கிட்ட சொல்ல முடியல. ரொம்ப நேரமா கூப்பிட்டும் யாரும் வந்து கேட்டை திறக்காததுனால இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா கேட்டு பக்கத்திலேயே வண்டியை நிறுத்திட்டு கேட்டை தாண்டி குதிச்சிருக்காங்க. எகிரி குதிச்சதுக்கு அப்புறம் வீட்டு கதவை போய் தட்டிருக்காங்க. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு இந்த சமயத்துல யார் வந்திருக்காங்கன்னு மகாதேவன் வந்துதான் கதவை திறந்திருக்காரு. கதவை திறந்து பார்த்தா அங்க பிரசாந்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா குடிச்சிட்டு கேக்க கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்திருக்காங்க. பிரசாந்த் மகாதேவன் கிட்ட தானியாவை கூப்பிடுங்க, அவ இப்ப கேக் கட் பண்ணணும்னு சொல்லிருக்கான். அவங்க எல்லாரும் தன்னை மீறி இருந்ததுனால மகாதேவன் அவங்க கிட்ட இப்ப வேண்டாம், போயிட்டு காலையில வாங்க, காலையில எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிருக்காரு. ஆனா பிரசாந்த் அவர் சொல்றத காது கொடுத்து கூட கேட்கல. மகாதேவன் கிட்டயே சண்டை போட்டிருக்கான். இவங்களோட சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. தானியாவோட தாய் மாமா விக்னேஷ், அவரோட வயசு 29. இவர் ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. மகாதேவனும் பிரசாந்தும் சண்டை போடுறத பார்த்த விக்னேஷ், நீ நல்லா குடிச்சிருக்க, இப்போ வீட்டுக்கு போ, நாளைக்கு காலையில வான்னு அமைதியா சொல்லிருக்காரு. ஆனா பிரசாந்த் அவர் சொல்லியும் கேட்கல. நான் என் மாமனார் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மகாதேவனை பிரசாந்த் கீழே தள்ளி விட்டுருக்கான். அத பார்த்து விக்னேஷ் கோவப்பட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கத்திய எடுத்துட்டு வந்து பிரசாந்தோட நெஞ்சு பகுதியிலயும் முதுகு பகுதியிலயும் குத்திருக்காரு. கத்தில குத்துப்பட்டதுனால பிரசாந்தோட உடல்ல இருந்து ரத்தம் வடிஞ்சிருக்கு. ஆனா அவன் போதையில இருந்ததுனால அவனுக்கு வலியோ அவனோட உடம்புல இருந்து வர ரத்தத்தை பத்தியோ அவனுக்கு எதுவுமே தெரியல. கத்தி குத்து வாங்கியும் பிரசாந்த் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். பிரச்சனை அதிகமாகுதுன்னு தெரிஞ்சு பிரசாந்த சமாதானப்படுத்தி அங்க இருந்து வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க. பிரசாந்த் நார்மலா நடந்து வந்ததுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவன் வாங்கின கத்தி குத்த பத்தி பெருசா எடுத்துக்கல. 4 பேரும் பைக்கை எடுத்துக்கிட்டு சுந்தரபுரம் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. சரியா சுந்தரபுரம் கிட்ட போகும்போது அவங்க போயிட்டு இருந்த வண்டியில பெட்ரோல் காலியாகி இருக்கு. அது வரைக்கும் பிரசாந்த் நல்லா தான் இருந்திருக்கான், நல்லா ஆக்டிவா பேசிட்டு தான் இருந்திருக்கான். பெட்ரோல் காலி ஆகிடுச்சுன்னு வண்டியில இருந்து கீழே இறங்கின பிரசாந்த் அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுறான். அவன் மயங்க கீழே விழுந்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. ஆம்புலன்ஸ் வந்ததும் பிரசாந்த் அதுல ஏத்திக்கிட்டு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. பிரசாந்தை செக் பண்ண டாக்டர்ஸ் அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொன்னதும் எல்லாருக்குமே ஒரே ஷாக். ஏன்னா விக்னேஷ் அவனை குத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அவன் நல்லா தான் இருந்திருக்கான், ஆக்டிவா பேசிட்டு தான் இருந்திருக்கான். அவன் தன்னை மீறி இருந்ததுனால அவனுக்கு அந்த வலியோ ரத்தம் வழியறத பத்தியோ அவன் பெருசா கவலைப்படவே இல்லை. அதே மாதிரிதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கவலைப்படாம இருந்திருக்காங்க. அதனால ஏற்பட்ட ஒரு விளைவு தான் அவனோட இறப்பு. ஹாஸ்பிட்டல்ல இருந்தே போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. போலீஸ் வந்ததும் பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் மகாதேவனையும் விக்னேஷையும் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. இதோட இந்த கேஸ் முடிஞ்சு போகல. இதுக்கப்புறமும் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. 3 வருஷமா காதலிச்ச தன்னோட காதலன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் ஜூன் 6, 2023 அன்னைக்கு தான்யா விஷம் குடிச்சு அவளோட உயிரை அவளே எடுத்துக்க பாத்திருக்கா. அத பார்த்து அவளோட ஃபேமிலி அவளை காப்பாத்தி பக்கத்துல இருந்த இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜுக்கும் கொண்டு போய் சேர்க்கறாங்க. டாக்டர்ஸ் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான்யாவை காப்பாத்திருக்காங்க. என்னதான் டாக்டர்ஸ் அவளை காப்பாத்தினாலும் பிரசாந்த் அவளை விட்டு போனது அவளால தாங்கிக்க முடியல. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு உடம்பு குணமாகி அவ வீட்டுக்கும் வந்திருக்கா.
ஜூன் 9, 2023 அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு தானியாவோட பாட்டி ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க. அந்த சமயம் தானியா கூட அவளோட வீட்டுல யாரும் இல்ல, அவ மட்டும்தான் தனியா இருந்திருக்கா. அவளோட பாட்டி ஜூஸ் வாங்கிட்டு திரும்பவும் 2:20க்கு அவங்களோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அப்போ தானியாவுக்கு ஜூஸ் குடுக்கறதுக்காக அவளோட ரூமுக்கும் அவளோட பாட்டி போயிருக்காங்க. ரூம்குள்ள போனவங்க பயங்கரமா கத்தி அலறாங்க. ஏன்னா அங்க தானியா ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிருந்திருக்கா. அவளை மீட்ட மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாலும் எந்த ஒரு பலனும் இல்லாம போயிருக்கு. தான் காதலிச்ச பையன் இப்போ தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவளும் அவளோட உயிரியை எடுத்துட்டு இருந்திருக்கா. மத்தவங்க சொல்றாங்கன்னு குடிச்சிட்டு எடுத்த ஒரு தப்பான முடிவால அநியாயமா 2 உயிர்கள் போயிருக்கு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.